ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி பெரிய சமையல் இல்லை, இன்றைக்கி இரவு சாப்பாடு. ஏன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு நண்டு இறால் எல்லாம் சாப்பிட்டு கன நாள் ஆச்சு. இங்கே மகனோட ஒரே சண்டை. அம்மா புட்டவிங்க, அம்மா பராட்டா செய்யுங்க, எப்போ செய்வீங்கன்னுட்டு இன்றைக்கி அதை செய்ய வந்தா சென்னை விட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்சமா புட்டு மவிச்சு நண்டு குழம்பு வச்சு நெத்தலி மீன் கொஞ்சம் இருக்குது நண்பர்களே, அதை பொரிச்சிட்டு மோர் மிளகா உப்பு மிளகா அதுவும் பொரித்து செம்மையாக சாப்பிட போகிறேன். கண்ண நாள் ஆச்சு நம்பி அதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு இதில் வந்து குழம்பு வைக்கலாம். அங்கே தண்ணி கொதிக்குது புட்டு குழைக்கிறதுக்கு. இதில் மா அவிச்சு எடுத்துருக்கிறேன். சட்டி சூடாகட்டுக்கும். இது அவிச்ச மாவில் தனியாக தான் புட்டை வைக்க போகிறேன். அப்போ நல்லா இருக்கும். அவிச்ச மா புட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் சுமையாக இருக்கு. இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பாம். தேங்காய் எண்ணெய் சூடாட்டுக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பாம். வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக பொடியட்டுக்கும். பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். சேர்ப்போம். இதோட மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். தனி மிளகாத்தூள். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு அதை பொரிக்க போடுவோம். இதில் வெங்காயம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வதங்க. தக்காளி பழம் சேர்ப்பான். வெங்காயம் வதங்குது. தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். நண்டை சேர்ப்பான். நண்டை சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். உப்பு இல்லை, தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வாய்க்குள்ளது நண்பர்களே, தண்ணி சேர்க்க தேவையில்லை. சரியா? ஏன்னா நண்டுலேயே தண்ணி விட்டு வரும், உப்பு அப்படியே விட்டு வருமா. எப்படி அம்மா சொல்கிறேன் பார்த்தியா? நண்டு அவியட்டும். இப்போ மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். முட்டை வந்து பொரிக்க ஆசை நண்பர்களே, ஆனால் முட்டையை வேண்ட மறந்துட்டேன்னு தம்பி. இல்லை கொஞ்சமாக உப்பு மிளகா அந்த எண்ணெயிலே பொரிச்சு எடுப்போம். முதலே போட்டிருக்கலாம், பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்ருவோம் தானே. மிளகாய் எடுப்போம். பாருங்க, நண்டு அவிஞ்சு வருது. இல்லைங்களா? சூப்பராக அவிஞ்சு வருது. இதுக்கு தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். சட்டியை மாற்றிட்டேன் பாருங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சட்டியாக இருக்குது, அதால் மாற்றியாச்சு. இதோட வந்து 1ஆம் பாலும் சேர்ப்போம். புளியை சேர்ப்போம். குழம்புத்தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சோஸ் கறித்தூள். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். 3-4 கரண்டி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். புட்டு குழைக்க போகிறேன். இங்கே தண்ணி கொதிச்சிட்டு உப்பு சேர்ப்பேன். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக விட்டு குழைக்க வேண்டியா. பராட்டா தான் சுடுவோம்ன்றது நாங்கள் ஏன்டா தம்பி, பிறகு மாறியாச்சு புட்டா. இப்போ மட்டும் இப்போ பாருங்க காணாது.
திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்செடுக்க வேண்டிய. இப்போ இந்த மாதிரி குழச்சிட்டு எடுத்து போடுவோம். டம்ளரால் அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இனி புட்டை கொத்தி எடுப்போம். புட்டை வந்து ஸ்கீமரில் தான் போட போகிறேன். தேங்காய் பூ கொஞ்சம் போடுவேன். போட்டுட்டு வச்சுருக்க புட்டு மாவை சேர்ப்பேன். ஒரே அடியாக போட்டாச்சு. அப்படியே மேலால் கொஞ்சமாக தேங்காய் பூ மூடி போட்டு இதில் வச்சோம்னா புட்டு அவியட்டும். இப்போ புட்டை பார்ப்போம். இங்கே பாருங்க, குழம்பு கணக்காக கொதிச்சு கொண்டு வருது. இது ஆக திக்காக வைக்க மாட்டேன். இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு புட்டோட குழச்சி சாப்பிட சரியாக இருக்கும். இங்கெல்லாம் புட்டை இறக்குவோம். இறக்கிட்டு சூட்டோடையே கிளறி விட்டுருவோம். இங்கே குழம்பையும் இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பரான கம்ம நண்டு குழம்பு ரெடி. இங்கே நண்டு குழம்பு ரெடி, மிளகாய் பொரியல் ரெடி. என்ன ஒரு கவலை, முட்டை பொரியல் இல்லை. முட்டையை வேண்டி வைக்க மறந்துட்டேன். இந்த புட்டு எல்லாத்தையும் எடுப்போமா. சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். ஆனால் இன்னும் ஒரே ஒரு கவலை, எனக்கு முட்டை இல்லையுண்டு. கேஸாக வாங்கி வைப்போம். என்ன விட்டு மறந்துட்டேன் நண்பர்களே. இன்றைக்கு என்ன முட்டை இல்லை. என் மகன் சண்டை, புட்டை வச்சு தாரே இல்லை, பரோட்டா சுட்டு தாரே இல்லை. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சோறுண்டே சமைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அவருக்கு புட்டு வேணுமா நண்பர்களே, புட்டு. பாருங்க, நெத்தலி மீன் பொரியல், அதுக்கு பிறகு மிளகாய் பொரியல், நண்டு குழம்பு பாருங்க. இப்படி வச்சா தான் சரி குழச்சி சாப்பிட புட்டுக்கு. சட்டிகானா வந்துட்டு டக்குன்னு மெட்ட சட்டியை மாற்றியாச்சு. பார்த்தீங்களா குழம்பு. இது மனசார விடணும் குழம்பு, அப்போ தான் நல்லா இருக்கும். வாங்கோ சாப்பிடலாம். இப்போ சுடும், அதான் பிரச்சனை. செமையாக சுடுவது. ஆனால் சூட்டோட சாப்பிட ஒரு சுகம். ஜூட்டேன் குதிரையை தாங்க. இதில் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்படி சுடுவது. முதல்ல ஒரு வாய் சாப்பிடுவோம். என்ன புட்டு சாப்பிட்டுக்கானே நான். நெத்தலி மீன் சுமையார் சும்மா வேற லெவல். என் மகனுக்கு ஒரு வாய் தீத்திட்டு வர. எப்படி இருக்கு சுமையாக வேறுங்க. மீன் பொரியல் சண்டை புட்டு இல்லாம வச்சு இப்படி சாப்பிடுவோம். ஆமா வேற லெவலா. மீன் பொரியல், மிளகாய் பொரியல் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க செம்மையாக இருக்கு. நண்டு சாப்பிட ஆசையாக இருக்கு, ஆனால் சுடுவது, அதெல்லாம் பயமாக இருக்குட்ட போவ. ஆனாலும் விட மாட்டோம். என்ன சூடு. ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன சொல்லிடணும், ஆற பொறுக்கல அதே வா. பார்த்தீங்களா, இப்படி நண்டையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு மீன் பொரியல், அதுக்கு பிறகு மிளகாய் பொரியல், இப்படி எல்லாத்தையும் வச்சு இப்படி சாப்பிடுவோம்.
செம்மையாக இருக்கும். நண்டு குழம்பு தானே என்ன புட்டுக்கு. தால் குழம்புனா கனமான நல்லா இருக்கும். வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. விட்டா நான் அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். நீங்கள் என்ன பார்த்து கொண்டே இருப்பீங்க. இங்கே 2 பேரும் அடிப்பிடும் புட்டு சாப்பிட்டுக்கிறனால காண்டில் இருக்கினா எத்துலையுமே நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. நாங்கள் ருசித்து சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் புட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க. நண்டு குழம்பு வச்சு செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போயிடா.